ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஈவினிங் விளக்கேற்ற ஒரு சில டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். விளக்குலேருந்து எண்ணெய் கீழே சிந்தவே சிந்தாது. ஃபஸ்ட்டு அகல் விளக்கு எடுத்து இது போல் பழைய நெயில் பாலிஷ் ஏதாவது நம்மகிட்ட வேஸ்ட்டாக இருக்கும், அதை எடுத்து பின்னாடி இது போல் தடவி காய வச்சுருங்க. இப்படி பண்ணிட்டா நமக்கு எண்ணெய் கீழே கசையவே கசையாது. விளக்குலேருந்து பாருங்கள், நான் எல்லாமே இது போல் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்மகிட்ட இருக்க பட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வச்சு கலக்கி நம்ம பொட்டு வைக்கலாம். விளக்குக்கலாம் கையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இது போல் நம்ம அழகாக வச்சிடலாம். பொட்டு சூப்பராக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். விளக்குலாம் வச்சு கொஞ்சம் நேரம் காய வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்ற கரண்டி அதெல்லாம் பயன்படுத்தாமல் இது போல் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. எண்ணெயும் நல்ல எண்ணெயாக சேர்த்திங்கன்னா வாசனையாக நல்லா நின்று எரியும். பாருங்கள், இது போல் மிஷின் எண்ணெய்லாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி இது போல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திரியுமே இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ரெண்டாக சேர்த்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டால் நமக்கு எண்ணெயும் கீழே கசையாது. அதுக்கப்புறம் கற்பூரம் எடுத்துக்கோங்க. ஒரு கற்பூரத்தை கையில் நல்லா நுணுக்கிக்கோங்க. நுணுக்கிட்டு அந்த திரியோட முனையில் இது போல் வச்சு விட்டுருங்க. தீ ரொம்ப நேரம் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வச்சாலே பற்றிக்கும். அதுக்கடுத்து நான் இலை தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இது பூவரச இலை எடுத்திருக்கேன். வெத்தலை அந்த போல் எது இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்துகிட்டு விளக்கு அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பொருத்தினோம்னா கீழே எண்ணெயும் கசையாது, ரொம்ப நேரம் நல்லா நின்று அழகாக எரியும். கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.